வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ், அதுக்கான டெரிவேஷனோட பார்க்கலாம். ஈஸியாக புரிய வச்சுரு பாருங்கள். காயிலில் நம்ம கரண்ட்டை வேரி பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்படி வேரி பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும்னா ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகுது. ஓகேங்களா? அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகிறத நம்ம இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த இஎம்எஃப்பை நம்ம தூண்டி விடுற போகிறோம். Therefore, the EMF is induced in a single isolated coil. அப்போது இந்த ஒரே ஒரு காயிலில் EMF தூண்டி விடப்படுகிறது. எதனால்? இந்த ஒரு காயிலில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணி அதில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகிறதுனால. இதை தான் நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த காயிலில் பாருங்கள், இந்த காயிலில் நம்ம இங்கே கரண்ட் சப்ளை இங்கே கொடுக்கும்போது ஒரு காயிலில் கரண்ட்டுன்னு ஒன்று பாஸ் ஆனாலே கண்டிப்பாக அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நம்மளுக்கு இமேஜின் தான். இது எல்லாமே இந்த பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே போயிட்டு வெளியில் வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். ஸோ இதனால தான் அந்த இஎம்எஃப் வந்து அங்கே தூண்டி விடப்படுகிறது. இதுதான் நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், இப்போது டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் த்ரூ எ காயில் of n turns is proportional to the current through the coil. அதாவது flux n turns current இங்கே proportional. இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே பாருங்கள், கரண்ட்டு அதிகமாச்சுன்னா, கரண்ட் எப்போ அதிகமாகும்னா டேர்ன்ஸ் நிறையா இருக்கணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நிறையா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃப்ளக்ஸும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட்டு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? காயில் நல்லா பெருசாக இருந்ததுன்னா அதில் கரண்ட் அதிகமாக கொடுக்கணும். அப்போது இது இன்க்ரீசஸ்னால் இதுவும் இன்க்ரீசஸ், அதான் ப்ரொபோஷ்னல். ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டூ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இந்தமாரி பை போட்டு பி போட்டால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு அர்த்தம். இஸ் ப்ரொபோஷ்னல் டு ஐ. இந்த ப்ரொபோஷ்னலை சிம்பிளை தூக்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் போடுறேன், அதான் எல். இந்த எல் தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். இந்த L தானது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். when the current is varied, இப்போ கரண்ட்டை வேரி பண்ணுறோம், the flux linked with the coil also changes and EMF is induced in the coil. ஸோ ஒரு காயிலில் இப்போ கரண்ட்டை நான் வந்து பாஸ் பண்ணுறேன், கொஞ்சம் அதிகப்படுத்தும் போது அந்த ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாகிடும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா EMF தூண்டி விடப்படும். அப்போ எவ்வளவு EMF தூண்டி விடப்படுது? E equal to minus derivative of n into pi b. E equal to minus derivative, அதாவது d by dt of L. ஏன் இங்கே எழுதணும்? ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன இருக்கீங்க? n pi bன்னு இருக்கு. n pi bக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? Li. அந்த Li தான் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். Li என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் இன்ட்டு கரண்ட். ஓகேங்களா? இப்போது இந்த L அப்படி வெளியே கொண்டு வந்துடுங்க. அப்போது மைனஸ் எல் டிஐ பை டிடி. thus the self-induced EMF always opposes any change of the current in the coil. இப்போது காயிலில் கரண்ட் வேறுபட்டுருச்சுன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து அதை என்ன பண்ணணும்? அதோட EMF வந்து ஆல்வேஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது தான் இங்கே மைனஸ். ஓகேங்களா? ஸோ த செல்ஃப் இன்டியூஸ்டு EMF எப்பயுமே அப்போசஸ் பண்ணும் எனி சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இந்த காயில். ஸோ கரண்ட் வந்து காயிலில் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல செல்ஃப் இன்டியூஸ்ட் EMF வந்து வேறுபடும், ஆப்போசிட். இது ரெண்டுத்துக்குமே ஆப்போசிட்டாக இருக்கும். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் எ லாங் சொலினாய்டு ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ அண்டு லென்த் எல். இது வரைக்கும் நார்மல் செல்ஃப் இண்டக்டன்ஸ் கான்செப்ட் புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு தனியாக எக்ஸாமில் இந்த லைன் கொடுத்து டெரிவேஷன் கேட்டாங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஒரு லாங் சொலினாய்டு எடுத்துக்கிறோம். சொலினாய்டு எடுத்து காயில் நல்லா சுற்றி வச்சுட்டு n டர்ன்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லென்த் இருக்கும். அதான் லாங் சொலினாய்டு எடுத்துக்கிறோம், அதுக்கு ஏரியா ஏ, அதுக்கு லென்த்து எல். இதுக்கான செல்ஃப் இண்டக்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஒரு காயில் இருந்தாலே அதில் என்ன இருக்கும்? நிறைய டர்ன்ஸ் இருக்கும், n. அதுக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஈக்குவல் டு அந்த காயில் எத்தனை டர்ன்ஸ் இருக்குது? n டர்ன்ஸ். எவ்வளவு லென்த்து? எல். இங்கே பாருங்கள், இப்படியே சிம்பிளாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு காயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காயிலில் n டர்ன்ஸ் இருக்குங்களா? n டர்ன்ஸ். அதுக்கு லென்த் என்னது? எல். ஸோ nl. மியூ நாட் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் எப்பயுமே கொடுக்கறது.
சேம் n டர்ன்ஸு, அதில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, கரண்ட்டு பாஸ் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இது ஷேப் ஏரியா ஏ, மியூ நாட் கான்ஸ்டன்ட் எடுத்து ஃபஸ்ட்டில் எழுதிக்கிறோம். n இன்ட்டு n, n ஸ்கொயர், ஏரியா, லென்த்து, அதில் இருக்கிற கரண்ட்டு. இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் போட்டோம். என்ன செகண்ட் ஈக்குவேஷன்? n pi b equal to li. இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். n pi b equal to li. இதான செகண்ட் ஈக்குவேஷன். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தான் நம்ம இதை வர வைக்கிறோம். அதாவது இந்த L மட்டும் தான் எனக்கு வேணும், செல்ஃப் இண்டக்டன்ஸ். இந்த L மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, இந்த I கீழே கொண்டு போயிடுங்க. அப்போ n pi b by I. L is equal to n pi b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இது இங்கே மேலே கண்டுபிடிச்சிருங்க பாருங்க. n pi b மியூ நாட் n ஸ்கொயர் ALI. இதை எடுத்து அப்படிங்க எழுத வேண்டியது தான். பை I. இப்போ I கேன்சல். தேர்ஃபோர் L is equal to மியூ நாட் n ஸ்கொயர் AL. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஒரு லாங் சொலினாய்டில் இருக்கிற செல்ஃப் இண்டக்டன்ஸ் வேல்யூ இதுதான். மியூ நாட் டைம்ஸ் அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஸ்கொயர் ஏரியா இன்ட்டு அந்த லென்த் ஆஃப் த சொலினாய்டு. ஸோ இதுதான் நம்ம வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெரிவேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.